சாலன் இந்த கல்லு மண்ணும் பழகு பறிச்சு கிடக்கு அல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் சாலன். என்ன எல்லாரும் வேலையா இருக்கியால பாருங்களேன் சார் கொஞ்சம் அவசரமா பாருங்களேன். சரி சாலன் சரி சரி. வேலையும் இல்லை வட்டியும் இல்லை என்ன செய்யறேன் ஒன்றும் விளங்கு இல்லை. இது ஒரு கூலி தொழிலாளியின் உண்மை கதை. மண் கொஞ்சம் கிடக்கு கேட்டு கொஞ்சம் பாப்போம். அந்த அவர் நிற்காரு பறிச்சு போட்டு போயிட்டானு அல்றதுக்கு ஒத்தரும் இல்லையா பஸ் அவளை பிடிக்கணுமே பாப்போம். இந்த கேட்டு பாப்போம். அப்படியே ஒரு ஆள்கிட்ட கதைக்காரு மண் அல்லோணும் கல்லோணும்ண்டு ஆள் இல்லை போல நாம கேட்டு பார்ப்போம். ஐயா ஓன் தம்பி யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? மண்ணல்லோணும் கல்லோணும்ண்டு அப்படியே காய்ச்சி தருந்தீங்க ஐயார். நான் அள்ளித்தாருந்தேன் பெரிய கஷ்டமாயிருக்கு. இந்த ஃபுல்லாக வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் அல்றேன் நீங்கள் பார்த்து தாங்களா ஐயா. கல்லோணும் மண்ணல்லோணும் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைதான். சரி தம்பி அப்ப நீங்க என்ன செஞ்சீங்கடா இந்த கல் எடுத்து அங்க எடுக்குங்க அந்த மண் எடுத்து அங்க குமிங்க. சரியா குமிச்சு போட்டு சொல்லுங்க நான் பாரம் போயிட்டு வேலையை பாருங்க. தொடர்கிறது எமது நாடகம். இறுதி வரை பாருங்கள் நண்பர்களே. சஸ்பென்ஸ் உண்டு. வேலை முடியும் நேரம் வந்துவிட்டது. கல்லு மண்ணு அள்ளு போட்டு கிடக்கு. மண்ணுங்கல்ல அள்ளி போட்டாச்சு. ஆஜியார் வந்தா சரி. ஆஜியார் வாரையில் போட பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் குடிப்போம். தம்பி என்ன செய்யறா தண்ணி அவடிக்கா குடிச்சிட்டு வா கணக்கு பாக்குறதுக்கு வா. எல்லாம் சரியா தான் அள்ளி போட்டிருக்கா வா. ஆஜியார் ஓமாஜியார் அள்ளி போட்டாச்சு ஆஜியார். சரி தம்பி 6 மணி ஆகும் போயிட்டு உன்னோட வேலை முடிஞ்சு எல்லாத்தையும் சரியா தான் அள்ளி போட்டிருக்க. இந்த உன்னோட சம்பளம் என்ன ஆஜியார் இவ்வளோ இந்த கல் மண் அள்ளி போட்டிருக்கு நிறைய ஒரு 500 காசு யாருங்க இது காண ஆஜியார். என்ன உனக்கு 500 ரூபா காணாதா? நீ என்ன ஹேட்டு என்ன சொல்லிட்டு வேலைக்கு வந்த நீ? மண்ணல்லோணும் கல்லோணும் உண்டு அப்படியே காய்ச்சி தருந்தீங்க ஆஜியார். நான் அள்ளித்தாருந்தேன். எனக்கு பெரிய கஷ்டமாயிருக்கு. இந்த ஃபுல்லாக வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் அல்றேன் நீங்கள் பார்த்து தாங்களா ஆஜியார். அதான் சம்பளம். இதுக்கு மேல மிச்சமா கேட்காது. அதோட குறையத்தானே ஆள் பாக்குறதுக்கு இருந்து. நாம கஷ்டத்துல வேலைக்கு வந்து ஆஜியார்ட்ட வேலையை கேட்டான். அந்த ஆஜியார் உங்களோட வேலையை வாங்கி கொண்டு 500 ரூபா காசு வந்து விட போறேன். என்னதை காணும்.